தமிழகத்தில் கைது செய்யப்பட்ட சரித்திர பதிவேடு ரவுடிகள் 10 பேரை 12 நாட்கள் விசாரணைக்காக காவலில் எடுத்துள்ளது சென்னை காவல்துறை. விவரங்களும் கூட இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். இந்த காவலில் எடுத்திருக்கக்கூடிய 10 பேரின் குற்ற சம்பவங்கள் என்னவாக சொல்லப்படுகிறது? விவரங்கள் என்ன? கடந்த 13ஆம் தேதி திருமங்கலத்தில் ஒரு நட்சத்திர ஓட்டலில் சில ரவுடிகள் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அதிதீவிர குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் உடனடியாக அங்கு சென்று தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த ஓட்டலில் சுமார் 40க்கும் மேற்பட்ட தமிழகத்தில் உள்ள A+ கேட்டகரி ரவுடிகளான அனைவரும் பதுங்கி இருப்பது தெரிய வந்ததை அடுத்து உடனடியாக அவர்களை கைது செய்யும் பணியில ஈடுபட்ட போது அப்போது 21 ரவுடிகளை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில அவர்களிடம் இருந்து சுமார் 5 துப்பாக்கிகள், 84 தோட்டாக்கள், 5க்கும் மேற்பட்ட பட்டாக்கத்திகள் உள்ளிட்ட பல்வேறு ஆயுதங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட இவர்களிடம் நடத்திய விசாரணையில இவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு குற்ற சம்பவங்களில், அதாவது துப்பாக்கி மூலமாக சுட்டு ஆயுதங்களை பயன்படுத்தி கொலை செய்தல் உள்ளிட்ட பல்வேறு கட்ட பஞ்சாயத்து உட்பட பல்வேறு தொடர் குற்றங்களில் ஈடுபட்டு வந்திருப்பது தெரிய வந்தது. மேலும் இதில் 20க்கும் மேற்பட்டோர் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளும் இருப்பதும் தெரிய வந்ததை அடுத்து இவர்களுக்கு துப்பாக்கி சப்ளை செய்யும் நபர் யார் என்பது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட நிலையில பீகாரை சேர்ந்த ஒருவரை கைது செய்தனர். மொத்தம் 22 நபர்களை கைது செய்து இவரிடம் நடத்திய விசாரணையில இவர்கள் ரெடில்ஸ் பகுதியை சேர்ந்த ஒரு அதிமுக பிரமுகர் ஒருவரை கொலை செய்ய திட்டமிட்டிருப்பதும் அதை அறிந்து போலீசார் இவர்களை கைது செய்திருப்பதும் தெரிய வந்தது. இவர்கள் தொடர் குற்றங்களில் ஈடுபட்டு வருவதால் இவர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில இவர் யாரை சுற்றி வளைக்க இவர்கள் திட்டமிட்டிருந்தனர், யாரை கொலை செய்வதற்காக இவர்கள் திட்டமிட்டிருந்தார் என்பது தொடர்பாக விவரங்களை சேகரிப்பதற்காக தற்போது 10 ரவுடிகளை 12 நாள் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து சென்னை காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இவர் யாரை கொலை செய்ய திட்டமிட்டு இவர்கள் துப்பாக்கிகள் எங்கிருந்து வாங்கினார்கள் என்பது தொடர்பான விவரங்களையும் சேகரிப்பதற்காக தற்போது அவர்கள் 10 நாள் கஸ்டடியில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் தொடர்பாகவே இவர்கள் அளிக்கும் வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து இவர் யார் யார் மூலமா இவர்கள் ரவுடி இது போன்ற செயலில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது தொடர்பான விவரங்களை சேகரித்து இவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட இருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.